உண்டாவதாக. நமக்கு அதிகமான ஜெபம் தேவை. நமக்கு அதிகமான தேவனோடு உண்டான ஒரு ஐக்கியம், உறவுகள் நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவான் 1:50 வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலும் பெரிதானதை காண்பாய். அல்லேலூயா. இயேசு விசாரிக்கிறார், திருச்சபை மக்களே, இந்த முக புத்தகத்தின் ஊடாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், வாக்குத்தத்தம் என்ன என்றால், இதிலும் அவர் பெரிதானவைகளை செய்வார். அல்லேலூயா. இதிலும் அவர் பெரிதானவைகளை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது? பிலிப்பு நாத்தான் வேலை சந்தித்து வேதாகமத்திலே தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற மெசியாவை ஒருவரை நாங்கள் கண்டோம், நீயும் வந்து பார் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவரை அழைத்து கொண்டு வரும்போது, பிலிப்பு நாத்தான்களை அழைத்து கொண்டு வரும்போது, அவன் வரும்போதே அவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேலே என்று சொல்லி சொன்னபோது அவன் மிகவும் அதிர்ந்தான். எப்படி என்னுடைய பெயர் தெரியும் என்று சொல்லி அவர் நோக்கி கேட்கிறான். எப்படி என்னுடைய பெயர் தெரியும் என்று சொல்லி கேட்கும்போது, ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது, உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தின் கீழே இருந்தபோதே, பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நீ அத்தி மரத்தின் கீழே இருந்தாயே, நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பார்த்து அவன் பிரமிப்படைந்தான். அதை பார்த்து பிரமிப்படைந்து ஆண்டவரை பார்த்து பேசுகிறான், நீ எங்கே தங்கி இருக்கிறீர்? நான் உம்மோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி, நான் உமக்கு சீஷனாக வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் அவ்வளவு ஆசையா அவனை பார்த்து கேட்கிறான். இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான். இயேசுவும் வந்து பாரு என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொல்லுவதனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை நீ அத்திமரத்தின் கீழே இருப்பதற்கு முன்பதாக நான் கண்டேன் என்று சொல்லி அவனை பார்த்து சொன்னபோது அவன் பிரமிப்படைந்து ஆச்சரியமடைந்து, நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்ததை கூட, யாருக்கும் தெரியாம தனிமையில நான் உட்கார்ந்ததை கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அறிய முடியுமா? அறிய முடிகிறது என்று சொன்னால் அவரே தெய்வம் என்று சொல்லி அவரை நம்பி அவன் இயேசு குறித்து பிரமிப்படைந்து அவன் பேசுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், இது என்னப்பா பெரிய காரியம்? நான் ஒரு அத்திமரத்துக்கு கீழே இருந்தேன்னு சொல்லி சரியா சொன்னதுனாலதான் நீ என்ன விசுவாசிக்கிற? இதை விட பெரிய காரியங்களா நான் செய்வோம்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதே வார்த்தை நான் உங்க மத்தியிலே சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பார்த்து பிரமிப்படைந்தீர்களோ, ஐயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிலாம் செய்ய முடியுமா என்று எதெல்லாம் பார்த்து பிரமிப்படைந்தீர்களோ, அல்லது முதல் நீங்கள் எதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பிரமிப்படையத்தக்கதா பெரிய காரியங்களை இந்த 8வது மாதத்தில் உங்களுடைய கண்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாத்தான்வேலை பார்த்து, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ எங்க உட்கார்ந்து இருந்த என்பதை நான் சொன்னேனே, உனக்கு அது ஆச்சரியமா இருந்ததல்ல? இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இதை விட பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில நாம் கண்களாலே ஆண்டவர் அநேக பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் காண செய்ய போகிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பெரிய காரியங்கள் இருக்கிறது.
நம்ம அதை இன்னொரு நாள் கற்று சுத்தமாக தியானிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய காரியத்தை காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. 3 மாசத்துக்கு நிறைய விஷயத்த நம்மளால பார்க்க முடியல. வேலை இல்லை, சரியான ஊதியம் இல்லை, அநேக ஆசீர்வாதம் கண்கள் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காண்பீர்கள். அவன் சொல்றாங்க, நீங்கள் காண்பீர்கள். எது தெரியுமா? பெரிய காரியத்தை. எது தெரியுமா? கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு தெரியுமா? அது இல்லை, அதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாய் நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. காலம் தாமதமாக இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாய் நாம் பார்த்து முடிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் கொடுக்கிறதெல்லாம் பெருசுதான்? ஆமென். அல்லது நீங்கள் இதுவரை பார்த்த அந்த காரியத்தை விட பெரிய காரியத்தை இனிமே நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்க கண் காண போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க கண்ணு காண போது அது பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய கண்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. அது மிகவும் பெரிதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 91. கொஞ்சம் வேகமா நாம கவனிப்போம், நேரம் இல்லாதனாலே. சங்கீதம் 91 அதனுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 91 அதனுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஒரு 7 பாயிண்ட் இருக்கிறது. நேரம் அதிகமாக தான் போய் கொண்டிருந்தால் வேகமாய் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். உன் சத்துருக்களுடைய அழிவை நீ காண போகிறாய். அல்லேலூயா. இந்த மாசத்துல நீ பெரிதானதை காண்பாய். முதல் காரியம், உன் சத்துருக்களுடைய அழிவை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க நாம் வாசிக்கிறோம், உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். ஐயோ, என் வாழ்க்கையில என்ன ஒரு கால்பந்தை போல அங்கமிகமாய் உதைத்து என்னை நெருக்கி, ஓ என் தலைமையில ஏறி போகிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி, ஓ இந்த மாசத்துல கண்ணீரோடு கூட பல மாதங்களாய் அழுது கொண்டிருக்கலாம். இந்த மாசத்துல அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டா. ஹல்லேலூயா. ஆகவே உன் சத்துருக்கள் உன் கண்களுக்கு முன்பதாக அழிவதை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து. சத்துருக்கள் எழும்புவதை உன் கண்கள் பார்க்கும். சத்துருக்கள் விரோதமா எழும்புவாங்க, உக்கிரமா எழும்புவான், மனசாட்சியே இல்லாம எழும்புவான். அவனிடத்தில் நியாயம் பார்க்க முடியாது. நியாயமே இல்லாம உங்களுக்கு முன்பதாக எழும்புவான். அதை பார்ப்ப, ஐயோ உன் சத்துரு எவ்வளவு பெரியவனுங்கிறதை பார்ப்ப. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதை விட கர்த்தர் தம்முடைய வல்லமை வாழ்க்கையை வெளிப்படுத்தி கர்த்தர் பெரியவன் வாழ்க்கை நிரூபிக்க போகிறார். சத்துருக்கள் அழிவதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து என்று எழுதப்பட்ட எதை பார்த்து? 7வது வசனத்துல பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் இருந்தாலும் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து. அல்லேலூயா. உன் சத்துருக்கள் அழிவதை நீ பார்க்க போற. அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து. ஆமென், ஆமென். துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். உன் பக்கத்துல 1000 பேர் எழும்புவதை நீ பார்ப்ப. இது வாக்குதத்த மாதிரி இல்லையே நினைக்கலாம். ஆமா, பக்கத்துல உனக்கு விரோதமா 1000 பேர் எழும்புவான், உன் பக்கத்துல 10,000 பேர் எழும்புவான். நீ பாப்ப, ஐயோ இவ்வளவு பெரிய சத்துரு, இவ்வளவு பேர் எழும்புறாங்களே, எனக்கு பலனிலேயே நீ பாப்ப. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நீ எப்படி சத்துரு எழும்பினதை பார்த்தாயோ அதே போல உனக்கு முன்பதாக அவர் நொறுக்கப்பட்டு அவர் ஒன்றுமில்லாமல் அழிவதையும் உனக்கு கண்கள் காண போகிறது. அல்லேலூயா. இந்த மாசத்துல சத்துருக்களோடு போராடி கொண்டிருக்கிறியா பிரியமானவர்களே? இந்த மாதத்தில் ஆண்டவர் சத்துருக்களை அழித்து போட்டு துன்மார்க்கிற்கு வரும் பலனை உன் கண்கள் காணப்போகிறது. சத்துருக்களுக்கு வரும் பலனை உன் கண்கள் காணப்போகிறது. எத்தனை மாதங்கள் உன்னை வேதனைப்படுத்தினார்கள், எத்தனை மாதங்கள் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள், உன் கண்கள் பார்க்க போகிறது. அவர்கள் அழிய போகிறார்கள். என்றே ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் உன் வாழ்க்கையில் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே தீர்க்கதரிசியாகிய எலிசா அங்கு நின்று கொண்டிருக்கிறான். கவனிங்க, தீர்க்கதரிசியாகிய
எலிசா அங்க நின்று கொண்டிருக்கிறான். சீரியர்கள் இஸ்ரவேலின் மீது படையெடுத்து வரும்போது இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜா இடத்தில் அவன் சொல்லிவிடுகிறான், நீ இந்த இடத்துல இருக்காத, சீரியர் உன்னை படையெடுக்க வருகிறான்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து அவன் வேறு இடங்களிலே போய் ஒளிந்து கொள்கிறான். அது ஒவ்வொரு முறையும் சீரியர்கள் திட்டமிட்டு இஸ்ரவேல் ராஜாவை அழிக்க வேண்டும் நினைக்க வரும்போதெல்லாம் தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்தி எலிசா இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறபடினாலே அவன் எஸ்கேப் ஆயிடுவான் பாருங்க. இதை அறிந்து அவன் கோபமுற்றவனாய் சீரியரின் ராஜா தன்னுடைய ஆட்களை பார்த்து சொல்லுகிறான் பாருங்க, நான் வாசிக்கிறேன். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியாவின் இருதயம் குழம்பி, சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று கேட்கிறான். யாரா நம்ம கூட இருந்தே அவன ஒரு உளவாளியா இருக்கிறான், நம்ம போய் இந்த இடத்துல அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிடுறான், அடுத்த இடத்துல திட்டமிட்டு போகும்போது போயிடுறான். யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவன் தான் போய் சொல்றான், இல்லைன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வசனத்துல அவன் ஊழியக்காரன் சொல்லுகிறான். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், ஏசாயா 6:12. அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி இல்லையே ஆண்டவனே ராஜாவே, நீர் உடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக எலியா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். உங்களுடைய பெட்ரூம்ல நீ பேசுற வார்த்தையை கூட அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் எலிசா, அவன் அறிவிச்சிடான் அந்த ராஜாவுக்கு, அதனால அவன் எஸ்கேப் ஆயிரான்னு சொன்ன உடனே அவன் பாருங்க, முதலாவது அந்த எலிசாவை அழிக்கணும். எலிசாவை அழிச்சுட்டா இஸ்ரவேல் ராஜாவை அழிச்சிடான்னு சொல்லி பெரிய படைகளோடு கூட 14ஆம் வசனத்தை வாசிக்கிறார். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, குதிரைகள் ரதங்கள் என்று சொல்லி பெரிய பெரிய படைகள் அவனை சுற்றிலும் வந்து நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது பாருங்க, வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றான். பாருங்க, வெளியே வந்து பார்க்கிறான், பெரிய ரதங்களும் குதிரைகளும் படைகளும் அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி செத்துருவோம் சொல்லி அவன் பயந்து எலிசாவை நோக்கி பார்க்கும்போது எலிசா சொல்லுகிறான் 16ஆம் வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. அவனுக்கு புரியல, நம்ம கூட யாரும் இல்லையே, நீங்களும் நானும் 2 பேர் தானே இருக்கிறோம் என்று சொல்லி 17ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவர்களும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. பாத்தீங்களா, நீங்கள் காண போறீங்க, பெரிதானவைகளை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் நம்ம 2 பேர் தான், ஆனா நம்முடைய சத்துருக்கள் பெரிதா இருக்கிறார்கள். ஓ, ரதங்கள் குதிரைகள் என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிறார்களே, நம்ம அழுதுன்னு சொல்லி கண்ணீரோடு அவன் எலிசாவை நோக்கி பார்க்கும்போது ஐயோ என்று அபயக்குரலை இட்டு ஆண்டவரே என்று சொல்லி பதறும்போது அவன் சொன்னா, அவரோடு இருக்கிற காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அதை உங்க கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருவின் அழிவை உடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களையும் என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. எலிசாவை உடனே ஜெபம், ஆண்டவருடைய கண்களை திறந்தோம் என்று சொன்னபோது அவள் வெறும் குதிரைகளோடு ரதங்களோடு தான் நிற்கிறாங்க. அவனை சுற்றி வளைந்து கொண்டது உண்மைதான். ஆனால் அவன் கண்களை திறந்த போது அந்த வேலைக்காரன் ஒரு அற்புதமான பெரிய காட்சியை கண்டான். அது என்ன தெரியுமா? தன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் தேவ தூதர்கள் சுற்றி நிற்பதை அவன் பார்த்தான். அல்லேலூயா. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவன் பார்த்தான். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அறிவிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அதை ஒரு விசுவாச கண்களில பாருங்க. 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் அது உங்களை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். மாதத்தில் ஆண்டவர் முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ முதல்ல பார்க்க போறது என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்கள் அழிவதை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு குருட்டாட்டம் பிடிப்பதை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு
மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அநேக தீய சக்திக்கு விரோதமாய் நாம் போராடுகிறபடினால, ஜெபிக்கிறபடினாலே, நம்மிடத்தில் ஒருவர் ஒரு பிரச்சனை சொல்லும் போது நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்காக ஜெபிக்கும் போது அந்த மந்திரம் அவன் மேல பலிக்கல, அந்த கிரியை அவன் மேல பலிக்கல. உடனே துர்மார்க்கன் என்ன பண்றான்? என்ன பண்ணாலும் இவனுக்கு ஒண்ணாக மாட்டேது. அதுக்கு என்ன காரணம் சொல்லும் போது, அது இருக்கிறனால இவன் ஜெபம் பண்றதுனாலதான் அவனுக்கு ஏதோ பலிக்க மாட்டேன்னு சொன்னதுனால, கவனிங்க, அவங்க முடிவு பண்றதுக்கு முதல்ல இவனை அழிக்கணும். இவனை அழிச்சுட்டா நம்ம சத்துருக்கு அழிச்சிடலாம் அப்படி சொல்லி எலிசா மேல எப்படி போராடுகிறார்களோ அப்படியே நம்ம மேல போராட வருகிறார்கள். ஆனா நீங்க பயப்படாதீங்க, கிறிஸ்துவை பத்தி சொல்லிக்கொண்டே இருங்க, மற்றவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டே இருங்க, மற்றவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்களை அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்தான். ஒன்று சத்துருக்களை பார்த்தான், தன்னை சுற்றிலும் இருக்கிற பயங்கரமான சத்துருக்களை பார்த்தானா, நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. சத்துருக்களை பார்ப்ப. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? அது சேனைகள், கர்த்தருடைய தூதருடைய சேனைகள் ரதங்களாய், அக்கினி ரதங்களாய், அவரை சுற்றிலும் குதிரைகளாய் இருப்பதை பார்த்தான். ஆக பிரச்சனை பார்ப்பதோட நம்ம கண்கள் நின்றுது. அதான் பிரச்சனை. பிரச்சனையை பார்க்கிறதோட நம்முடைய கண்கள் பார்த்து பயப்படுறோம். அடுத்தது அதை காட்டில ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறதை உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி அதை பாருங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க, அதை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சத்துருக்கள் அழிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பீர்கள். 1000 10,000 பேர் இருந்தாலும் கண்களால் மாத்திரம் பார்ப்ப, சத்துருவை பார்ப்ப, அவனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. அதுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை அழிச்சிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த பகுதி அதிகமாக நாம் தியானித்திருக்கிறோம். அதை நாம் வேகமாக தொட்டு நான் பிரான்சில் வருகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் அவளை அனுப்பி விடுகிறான். ஆனால் பின்தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம். அதே போல 400 பிரதான ரதங்களோடு கூட அவளை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் சமுத்திரம் தடையாய் இருக்கிறது. கர்த்தர் மோசேயை கொண்டு சமுத்திரத்தை உடைத்தார், பிளந்தார். சமுத்திரத்தை ஊடாய் கடந்து போகிறார்கள். ஆனால் எகிப்தினாகிய பார்வோனும் அவருடைய சேனைகளும், ஓ ஹல்லேலூயா, அவர்கள் பயந்து நின்று விடாமல் பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு பயந்தார்கள். ஐயோ, நாங்கள் அங்க சாகிறதுக்கான வனாந்தரத்துல சாக வந்தோமா என்று சொல்லி அவர் முறுமுறுக்கிறார்கள். பாருங்க, அவருடைய கண்கள் சத்துருக்களை கண்டது. கண்களா மாத்திரம் தான் பார்ப்ப, ஆனா அவங்க ஒண்ணு அழிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. பார்த்தார்கள். நடந்தது என்ன? மோசே சொல்லுகிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் பெரிய ரட்சிப்பு செய்ய போறார் பாருங்கன்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள். பிரியமா, நடந்தது என்ன நமக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்து போகையில் ஒரு ஆண்டவர் திரும்ப அலைகள், ஜலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும்படி செய்தார், ஒன்றோடு ஒன்று சேரும்படி செய்தார். நடந்ததனே எகிப்தியர்கள் பார்வோனுடைய சேனைகளும், ஓ ஹல்லேலூயா, சமுத்திரத்திலே மாண்டு போனார்கள். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்கிறது, அவர்கள் செத்த பிரேதங்களா அவள் இருக்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, உன் சத்துருக்கள் அழிவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். நம் சத்துருக்களை கண்களால பார்ப்போம், ஆனா அவர்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அவளை அழித்து விடுவார். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் என் ஆண்டவர் உங்களுக்காக நியாயத்தீர்ப்பு செய்கிறனா? அல்லேலூயா. ஒருவேளை அந்த மனிதர் இந்த மனிதர் நினைக்காதீங்க. அந்த மனிதருக்கு பின்பதாக கிரீசே சத்துரு அழிக்கப்பட்டான். உங்களுக்கு விரோதமான மாதிரிகள், ஓ சூனியங்கள், செய்வினை என்று எல்லாம் பண்ணி வச்சிருக்கானோ, புதைக்கப்பட்டிருக்கிற கிரியைகள், ஓ அனுப்பப்பட்டிருக்கிற கிரியைகள், தகடு, எதுவா இருந்தாலும் உன் சத்துருக்கள் அழிவதை நீ பார்க்க போற. யார் உங்களுக்கு விரோதமாக வைத்தார்களோ அவள் அழிந்து போவார்கள். இனி உன் வாழ்க்கையில் நீ செங்கடலை கலப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ நிச்சயமாய் சீயோனை காண்பாய், நீ நிச்சயமாய் கானானை காண்பாய். உன் சத்துருக்கள் அழிவார்கள். இனி உன்னை தடை பண்ண சத்துருக்கள் இல்லை. முன்னேறி கொண்டிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம்
அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பா. ஆமென். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப செங்கடலை கலந்துட்டாங்க பாருங்க. செங்கடலை கடந்து போய்கிட்டே இருக்க வனாந்தரத்துல பாருங்க, பசிக்குது. அவங்க உடனே கேட்கிறாங்க, எனக்கு சாப்பிடுவது புசிப்பதற்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. வனாந்தரத்தில் எப்படி இறைச்சி வரும் என்று சொல்லி எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிற போது, முறுமுறுக்கிற போது மோசே சொன்னா, நாளைக்கு காலையில விடிய காலையில கர்த்தருடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அவன் சொன்னான். கர்த்தருடைய கை குறுகிச்சு நினைக்கிறீங்களா நீங்க அப்படி சொல்லி அவன் அங்க பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்குமோ நடக்காதோ என்று உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் காணும், இப்பொழுது காண்பீர்கள் என்று சொல்லி, இப்பொழுதே காண்பீர்கள் என்று சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள், ஆண்டவரத்தில் முறுமுறுத்து கேட்காதீங்க அப்படின்னு நம்ம தகப்பனா இருக்கிறான். அன்பா நீங்க கேளுங்க. தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உரிமையோடு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில வனாந்தரத்திலும் ஆண்டவர் அதிசயமாய் இறைச்சினாலே காடையினாலே அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் விடியற் காலையிலே காடைகளை கண்டார்கள். பாளையம் முழுவதும் நிரம்பி இருந்தது. முழங்கால் அளவு நிரம்பி இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் பிரியமானவர்களே, இரண்டாவது நான் சொல்ல வனாந்தரத்திலும் கர்த்தருடைய கரத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலும் கர்த்தருடைய கரத்தை காண்பாய். ஹல்லேலூயா. வனாந்தரம் இங்க எப்படிங்க காடை வரும், இங்க எப்படிங்க காடை வரும், இங்க எப்படிங்க இறைச்சி வரும், வனாந்தரத்துல எப்படிங்க நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் தியானிக்க வியாக்கணமான நேரம் இல்லை. பிரியமானவர்களே, என் ஆண்டவருடைய கரம் குறுகி போகாத கரம். கர்த்தருடைய கரத்தை நீ காண்பாய். உன் வனாந்தரத்திலே கர்த்தருடைய கரத்தை காண்பாய். குறுகி போகாத கரத்தை காண்பாய். அவருடைய கரம் காடைகளை கொண்டு வந்து உன் பாளையத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. உன் வனாந்தர வாழ்க்கையில உன்னை திருப்தியாக்கி போஷிக்கிறத உன் கண்கள் காண போகிறது இந்த மாசத்துல. ஹல்லேலூயா. லாக்டவுன்ல கூட ஆண்டவரை பசியா விடலங்க. இல்ல, லாக்டவுன்ல ஆண்டவரை பசியா விட்டாரா? இல்லைங்க. ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை தான் இந்த 3 மாசமும். ஹல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் அப்படி கண்டது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல கர்த்தர் நடத்த போகிறார். கர்த்தருடைய கரத்தை நீ காண போகிறார். கர்த்தருடைய கரம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது தியானிக்க நேரமில்லை. கர்த்தருடைய கரம் இந்த வனாந்தரத்திலும் கர்த்தருடைய கரத்தை காண்பீர்கள். இந்த வனாந்தர யாத்திரையில் கர்த்தருடைய கரம் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். முதலாவது சொன்னேன், சத்துருக்கள் அழிவதை காண்பீர்கள். இரண்டாவது சொன்னேன், வனாந்தரத்தில் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், காண்பீர்கள். மூன்றாவது சொல்றேன், நேரம் இல்லாததுனால 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம். Thank you Jesus. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்களுடைய பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையிலே 2 மனுஷரை காண்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்கள், சவுல் தன்னுடைய கழுதை காணாமல் போனதினாலே அவருடைய தகப்பன் அந்த கழுதையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வா என்று சொல்லி அவனையும் உன்னோடு கூட சில வேலைக்காரர்களையும் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இவன் பல நாட்கள் அந்த கழுதை தேடி கடந்து செல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கழுதை தேடி வந்தவன் ஆண்டவர் அரசனா மாத்தினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தியானம் பண்ணிட்டு அதல்ல. கவனிங்க, இவன் கழுதை தேடி கொண்டு போகிறான். கழுதை தேடி கொண்டு போகிறான். கழுதை கிடைக்கல. அங்கே சாமுவேல் சொல்லுகிறான், நீ இப்போ கழுதை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அனுப்புறான். அதே போல இவர்கள் வராங்க. வந்த உடனே இவங்க 2 மனுஷரை காண்கிறார்கள். அவங்க சொல்லுகிறார்கள், உன் தகப்பன் கழுதை தான் காணும் சொல்லி ஒன்னு அனுப்பிச்சோம். கவனிக்கிறீங்களா? கழுதை காணும். சரிங்களா? அதனால சவுல் அனுப்புறான். சவுலும் இப்ப காணும். சவுலும் வரல. தகப்பன் ஒரே விசாரம், ஐயோ ஒரே கவலை, என்ன பண்றது தெரியல பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு தேடுறதுக்கு 2 பேர் அனுப்புறான். பாருங்க, நீங்க தான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில ஒன்றை தொலைத்து அதை தேட போய் நம்மளே தொலைஞ்சு போயிடலாம் பாருங்க. ஆனா அதுல தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் பாருங்க. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வீட்டுல தான்
நினைச்சிட்டாங்க சவுலும் காணாம போயிட்டான், கழுதை காணாம போயிட்டு சவுலும் காணாம போயிட்டான். இல்ல இல்ல இல்ல, நீ அப்படி நினைக்கிறீங்களா? அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒன்று ஆசீர்வாதத்தை தேட போனா அந்த ஆசீர்வாதத்தை தேட போய் அவனே ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் அப்படின்னு உங்களை பார்த்து பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, அப்படி காணாம போன கழுதி ஆசீர்வாதத்தை தேட போய் இவனும் கஷ்டத்து போயிட்டானோ நினைச்சு எல்லாம் பயந்தாங்க. ஆனா அதிலே நான் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். பிரியமான பிள்ளைகளை வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு நினைக்காதீங்க, அதில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். பாருங்க, இந்த கழுதையை தேடி போறான். அது பாருங்க, தகப்பன் நினைக்கிறான் அவ்வளவுதான், நம்முடைய பிள்ளையை காணாம போயிட்டான், ஒருவேளை என்னாச்சுன்னு தெரியல. அவன் பயந்து கொண்டு இருக்கும் போது அங்க 2 மனிதர்களை அவன் காண்கிறான். அவன் சொல்லுகிறார்கள், கழுதை அகப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, காணாமல் போனவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில காணாமல் போச்சோ அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க இந்த மாசத்துல. ஹல்லேலூயா. இந்த 7 மாதங்கள் வாழ்க்கையில காணாமல் போன சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் இந்த 8வது மாசத்துல நீங்கள் திரும்ப காண்பீர்கள். ஹல்லேலூயா. காணாமல் போனவைகளை காண்கிற மாதம் இது. தகப்பன் அழுகுறான், தகப்பன் விசாரப்படுகிறான். ஐயோ சவுல காணுமே, கழுதை காணுமே, சவுல காணுமே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் தொலைத்து விட்டீர்கள், எதெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சோ அதெல்லாம் நீங்க காண போறீங்க. ஆமென். கழுதைக்கு கழுதையும் கிடைச்சவனுக்கு அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கழுதை கூட பார்த்துக்க முடியாத ஒரு சவுல், இவ்வளவு அவங்க என்னெல்லாம் பேசியிருக்கோம். கழுதை தேட போனவன் காணோம். ஒரு கழுதை கூட கண்டுபிடிக்க முடியாத சவுல், கழுதை கூட பார்த்துக்க முடியாத ஒரு சவுல், கழுதையை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சவுல் என்று சொல்லி உலகம் அவனை எப்படி புறக்கணித்திருக்கும். ஆனால் நடந்தது தெரியுமா? அவனை தான் புறக்கணித்து போனதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கழுதையும் கிடைச்சிருச்சு, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவும் கிடைச்சிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கை காணாம போயிடுச்சு, ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில ஒன்றுக்கும் பிரயோஜனம் இந்த உலகம் சொல்லுகிறது என்று சொல்லி நீ கண்ணீரோடு இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து போகாது. ஒவ்வொன்றிலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதுதான் விசுவாச பாதை. தேவனுடைய பிள்ளைகளே, காணாமல் போனவில்லை இந்த மாசத்துல நீ காணப்படுகிறாய். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவில்லை நீ காண்பாய். கழுதியை தான் பார்க்கணும்னு போனா, கழுதியை போய் கண்டுபிடிச்சு வாடா தகப்பன் அனுப்பிச்சான். எப்படியா அந்த கழுதியை பார்க்கணும்னு நினைச்சான். கடைசியில கழுதியும் கண்டான், தன்னுடைய மகன் சவுல் ராஜாவாகவும் கண்டான். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காணாமல் போனவங்க வாழ்க்கையில எதெல்லாம் காணாமல் போனீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உன்னை காண பண்ண போகிறார். அது மாத்திரம் அது பெருசா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி கண்ட சவுல் சாதாரண ஒரு சவுல், கழுதை தொலைச்ச சவுல், கழுதை தேடி போன ஒரு சவுல். ஆனால் இப்பொழுது அந்த சவுல் ராஜாவாகிய சவுல். ஹல்லேலூயா. பெரிதானவர் தான் நீ பார்க்க போற. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி தொலைச்சிட்டீங்களா? சவுல் காணாது போனதுனால தகப்பனுக்கு சந்தோஷம் போயிடுச்சு, விசாரப்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்க எது உங்க வாழ்க்கையில காணாம போனது அழுது கொண்டிருக்கிறையோ, உன் கணவனா, உன் மனைவியா, உன் பிள்ளைகளா, அவங்க நிமித்தம் காணாமல் போன சமாதானமா, பணமா, நகையா, பொருட்களா, நிலமா, இல்ல நீங்க நிறைய காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம். ஆனா சொல்ற நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க. இந்த 7 மாதம் முடிந்து 8வது மாதத்துல நான் சொல்ற 7 மாதம் எதெல்லாம் காணாம போச்சோ, எதெல்லாம் எழுந்து போனோம், எதெல்லாம் விட்டு போச்சோ அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அதை உங்களுடைய கண்கள் காண போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் என்று சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிப்பேன் என்று சொன்னார். தன்னுடைய இளைய குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறான், மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறான், இவனோ மரித்தான் திரும்ப உயிர்ப்பித்தான், இவனோ காணாமல் போனான் திரும்ப கிடைத்தான் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு கொண்டாட்டத்தை வைக்கும் போது அந்த மூத்த குமாரன் சொல்லுகிறான், ஏன் நான் இத்தனை வருஷமா வீட்டுல இருக்கிறேன், உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஒரு கண்டுக்குட்டி அடிக்கலையே, எனக்கு ஒரு கொண்டாட்டம் நடத்தலையே என்று சொல்லி அவன் கேட்கும் போது அவன் சொன்னான், இல்லப்பா அவன் காணாமல் போனான், அவன் கிடைத்து விட்டான், அவன் மரித்து போனான், அவன் வீழ்த்தி விட்டான், இதை கொண்டாட வேண்டாமா என்று சொல்லி அந்த மூத்தகுமாரனுக்கு தகப்பன் சொல்கிறதை பார்க்கிறோம். நீ என்னோடு இருக்கிறாய், எப்பொழுதும் என்னோடுதான் உன்னுடையதான் இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லி அங்க ஆறுதல் படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த காணாமல் போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள்.
ஹல்லேலூயா. காணாமல் போனதை திரும்ப பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் அதை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா அதிலும் பெரிதானவைகளாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்கிறதுக்கு மேல கர்த்தரை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தன் தகப்பனுக்கு பெற்றுக்கொண்ட அந்த பணம், தன் தகப்பனுக்கு பெற்றுக்கொண்ட ஆஸ்திகள் எல்லாம் அழித்து விட்டான், எல்லாம் காணாம போச்சு. தகப்பனுக்கு வரும்போது வெறும் கையா வரான். ஆனா என் ஆண்டவர் அவனை திரும்ப கண்டுபிடிக்கும் போது, காணாமல் போன அவனை திரும்ப அவன் தேவன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சார்? திரும்ப அதே ஸ்தானத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எதை இறந்திருந்தாலும் தகப்பனை இழக்காதீர்கள். ஹல்லேலூயா. இதோ தகப்பன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த இப்ப எப்பயாவது என் மகன் திரும்ப வரமாட்டானா? ஹல்லேலூயா. அவன் பாவம் செஞ்சது உண்மைதான், தகப்பன் ஆனா திரும்ப என் பிள்ளை என்கிட்ட வரணும்னு நான் அவர் என்ன செய்ய தெரியுமா? அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எழும்பி வருவாயா? இதோ என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா காணாம போன எல்லா சந்தோஷம், நிம்மதி, அதிகாரம், ஆளுகை எல்லாவற்றையும் அவர்களுக்கு திரும்ப தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தில் காணாமல் போனவர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்களா எதை தேடி அலைஞ்சிருந்தீங்களோ, இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா? ஹல்லேலூயா. அதை விட பெரிதானவர்களை கர்த்தருடைய கண்கள் காண செய்யும். ஒரு வேலை நீ இழந்து போயிருக்கலாம், அதை விட பெரிதானவர்கள் கர்த்தர் இந்த மாதத்திலே உன் கண்கள் காண போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பாயிண்ட் போலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தெரிஞ்ச சங்கீதம் 128ஆம் சங்கீதம். 128ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். 128ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அடுத்த 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்வை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறதாலும். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வை காண்பீர்கள். ரிபாலா சந்தரா தீனா மாகாந்தேரே. நீங்கள் வாழ்வை காண்பீர்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையே நீங்க எழுந்து போயிருக்கிறீங்களா? என் வாழ்க்கை துணையை என்னை கைவிட்டுச்சுங்க. வாழ்க்கை துணை உங்களை மாணவன் புறக்கணிச்சு எங்க ஓடி போயிருக்கலாம். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அல்லது உங்க வாழ்க்கை துணை இளம் வயதிலேயே உங்களை விட்டு மறித்து போயிருக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். நீங்கள் ஒரு வாழ்க்கையை காண போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உங்கள் தோல்வி வாழ்க்கை முடிய போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள், ஜெயமாய் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். நீங்கள் வாழ்வை காண போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு தருகிற வாழ்வை நீங்கள் காண போகிறீர்கள். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே, அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் வாழும்படியாக தான் அவர் சிலுவையிலே செத்தார். சிலுவையிலே செத்தார். உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம். நீங்கள் வாழ்வை காண போகிறீர்கள். இந்த 8வது மாசத்துல நீங்கள் வாழ்வை காண போகிறீர்கள். நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதே உங்களை பார்த்து சாபமிட்டு, இது வாழவா போகுது, இது சாவதான் போகுது. அவள் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் சில வார்த்தை லோக்கல் தான் சொல்லுவேன். இல்ல, இது சாகதான் போகுது, தாலி இருந்து நிக்கதான் போகுது, போற வழியில இவன் ஆக்சுவலி சாகதான் போறான், இவன் வாழவே மாட்டான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான். யாரெல்லாம் உங்களை பார்த்து சாப்பிட விட்டார்களோ அவளுக்கு முன்பதாக என் ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிற மாதம் இந்த மாதம். நீ வாழ்வா, எருசலேமின் வாழ்வை காண்பா. நீ வாழ்வை காண்கிற பிள்ளை, உன்னை வாழ வைக்கிற தெய்வம் உன்னை வாழ வைக்க போகிறார். நீ அழிய முடியாது. உன்னை எந்த மந்திரத்தந்தம் அழிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய பொல்லாப்புகளோ சதி திட்டங்களோ உன்னை அழிக்க, நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சு உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆலோசனையும் என் ஆண்டவர் அபத்தமாக்குகிறார். நீ வாழ்வாய். சொல்லுங்க, காலையில் வீட்டில் இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எருசலேமின் வாழ்வை மத்திய சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாழ்வை காண்பீர்கள். எது இருந்தா நீங்க நல்லா வாழ்ந்திருப்பீங்களோ அது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. நல்ல கை நிறைய சம்பளம் ஒரு வேலை இருந்தா நல்லா வாழ்வோம் பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் அப்படியே ஒரு ஆசீர்வாதம், கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு வேலையை, ஒரு பிசினஸ் கத்த தர போற. நீ வாழணும்.
அதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழணும் என்பதுதான் தேவனுடைய பெரிய திட்டமா இருக்கிறது. அது மாத்திரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ வாழ்வை காண்பாய். கொஞ்ச நாள் வாழ்க்கை மேடு பள்ளம் சொல்லுவாங்க பாருங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்த ஒரு நாள் எப்படி தெரியுமா இருந்தேன், இப்ப வாழ்க்கை கிடையாது. அப்படி கிடையாது. இனி நீ வாழ போகிற கடைசி நிமிடம் வரை நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுபித்திருப்பாய். இயேசுவின் நாமத்தினால நீ வாழ்வை காண போகிறாய். எத்தனை பேர் சாபமிட்டான், நீ வாழ்ந்துதான் இருக்க போற. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாசத்துல நீ சுகமாய் வாழ போகிறீங்க. யோபு 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 21-23 வசனத்துல நீங்க வாழ்வதற்கு 2 விஷயம் மிக முக்கியமான காரியம் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பாருங்க, ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற வேலையுள்ளனாய் சாகலாம். சரி விடுங்க, வேற ஒரு காரியத்துக்காக சொல்றான். ஆனா அது 2 முக்கியமான காரியம் என்று நான் எடுத்துக்கொள்றேன். அதுல இருந்து என்னன்னா, நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு 2 காரியங்கள் மிக அவசியமா இருக்கு. ஒன்று நிர்வாகம், 2வது சுகம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நல்லா வாழணும்னா 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று நிர்வாகம், 2வது சுகம். அல்லேலூயா. தன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பலன். ஹல்லேலூயா. நிர்வாகம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஞானமான காரியம். இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்வது, இன்றைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய, நிர்வாகம் மிக அவசியம். அதெல்லாம் இப்போ பேச முடியாது, ஒரு பெரிய காரியம் அது. சரி பாருங்க, நிர்வாகம். அடுத்த சுகம், சுகத்தோடு கவனிங்க. ஒரு மனுஷன் வாழணும்னா 2 விஷயம் முக்கியம். யோபு சொல்லுவதை பார்க்கிறோம். ஒன்று நிர்வாகம், 2 சுகம். அல்லேலூயா. நிர்வாகம் சரியில்லைன்னா என்ன தெரியுமா, எதுவுமே சரி இருக்காது. ஒரு பெரிய கம்பெனி நடத்துறவங்க, அதான் ஆளுநர் வேலை இருக்கிறான், அவன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு இருந்தான்னா, நிர்வாகத்தை கவனிக்கலன்னா எல்லாம் போயிடும். இப்போ நிர்வாகம் மிக அவசியம். நிர்வாகம் மிக அவசியம். ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்துருக்கணும்னா நிர்வாகம் அவசியம். ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்துனா அவன் சரீரமா இருக்கணும், சுகம் இருக்கணும். அப்ப கவனிங்க, நீங்கள் வாழ்வீர்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வீர்கள். அப்படியானால் நீங்க வாழத்தக்க நிர்வாகத்தையும் சுகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் அந்த மாதத்துல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 உதாரணத்தை நான் வேகமாக மாத்திரம் சொல்லிட்டு போறேன். ரூத் எழுதின சரித்திர புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம். Thank you Jesus. 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. அல்லேலூயா. வாழ்ந்திருக்க செய்வாராக. எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ரூத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நீ ராகலை போல லேயாளை போல வாழ்ந்திருப்பாயாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத் இளம் பிராயத்திலேயே தன்னுடைய கணவனை இழந்தவள். ஹல்லேலூயா. இளம் பிராயத்திலே தன்னுடைய கணவனை இழந்தவள். ஒரு குழந்தை கூட அவளுக்கு இல்லை. அவள் வாழ்க்கையிலே துளைத்து போனவள். ஆனால் ஆண்டவர் பாருங்க நமக்கு வாக்கு பண்றாரு, நீங்கள் வாழ்வை காண்பீர்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் மெர்சேவின் வாழ்வை காண்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த ரூத்தை பத்தி அதிகமா சொல்ல நேரம் இல்லை. அவள் தன்னுடைய மாமியாரை சார்ந்து கொண்டபடினாலே, நகோமியை சார்ந்து கொண்டபடினாலே, நகோமி ஆராதிக்கிற ஜீவனுள்ள கர்த்தரை அவள் தேடினபடினாலே, அவளை விசுவாசித்தபடினாலே நடந்தது என்ன தெரியுமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரை நம்புனங்க. ஒருபால் நம்பவில்லை, ஒருபால் கர்த்தரை அவள் ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒருபால் தன் மாமியாகிய நகோமியை நம்பவில்லை, அவள் ஆராதிக்கிற தேவனை நம்பவில்லை. அவள் முத்தமிட்டு கடந்து சென்று விட்டாள். ஆனால் இந்த ரூத்தோ நகோமியை மாத்திரமல்ல, நகோமியை ஆராதித்த தேவனை அவள் உண்மையாக பிடித்துக் கொண்டாள். நடந்தது என்ன? ஹல்லேலூயா. அவள் நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டாள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் நீ வாழ்ந்திருப்பாயாக என்று சொல்லி அந்த பட்டணத்து மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரூத்தை, இந்த இளம் விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நடந்தது என்ன? ஒரு பெரிய பணக்காரனை
ஓ ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவளுடைய கவனிங்க, அவள் திருமணம் முடித்தாள். ஹalleluya. போவாஸ் என்கிற ஒரு மனிதன் அவளுக்கு கணவனானார். ஒரு பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய அதிபதி என்று கூட சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு மூப்பு ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனிதனை அவள் திருமணம் முடித்தாள். அவள் வாழ்ந்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை தொலைந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்வை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் 8வது மாசத்துல உங்களுக்கு சுகவாழ்வு வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்று ஏசாயா 58:8 நீங்கள் வாழ்வீர்கள், துளிக்க போகிறீர்கள். என் வாழ்க்கை பட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, துளிக்குது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல துளிக்குது சொல்லுங்க கரங்களை வைத்து. என் வாழ்க்கை முடியல, என் வாழ்க்கை துளிக்கிறது. ஹalleluya. நான் வாழ்ந்திருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் வாழ்ந்திருப்பேன். அந்த ரூத்தை வாழ வைத்த தெய்வம் உன்னை வாழ வைப்பார் மகளே, உன்னை வாழ வைப்பார் மகனே. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வாழ்க்கை வாழ்றதுனா எது தெரியுமா? அது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 28:26. Thank you Jesus. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதில் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சுகமா வாழ்றது என்ன தெரியுமா? முதல்ல கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், நியாயத்திற்கு செய்வார். அல்லேலூயா. சரி, அதை நம்ம ஏற்கனவே பார்த்து அதை விட்டுருவோம். அடுத்து பாருங்க, அவர்கள் அதில் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டுவார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், சுகமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. சுகமா வாழ்றதுனா தெரியுமா? எதிரிகள் உங்களுக்கு அதிகமா பெருகி இருக்கும் போது ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு செய்கிறது. 2வது நம்ம பார்க்கிறோம் வீடுகளை கட்டுவது, 3வது தோட்டங்களை நாட்டுவது, திராட்சை தோட்டங்களை நாட்டுவது. இப்படிதான் சுகமா வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீர்கள். வீடுகளை கட்டுவீங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்க போறதில்லை, அல்லது ஓட்டு வீட்டுல இருக்க போறதில்லை. வீடு இல்ல, வீடுகளை கட்டுவீர்கள். தோட்டம் இல்ல, தோட்டங்களை நாட்டுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த வாக்கின்படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்களாக. நீங்கள் வாழப் போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வாழப் போகிறீர்கள். எத்தனை உன்னை சாகடிக்க எத்தனை சதி திட்டங்கள் எழுப்பினாலும் கர்த்தர் பெரியவரும் பக்கத்தில் இருக்கிறார். 1000-10,000 விரோதமாக எழும்புவதை பார்ப்ப, எப்படி 1000-16 பேர் எழும்புவதை பார்க்கிறீர்கள், அதே போல அவரை அழிவே நீ பார்ப்பார். ஏன்னா நீ வாழ்வ என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வாழ வைக்கிற நான் அல்லவா, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. ரூத்தை வாழ வைத்த தெய்வன் உங்களையும் வாழ வைப்பாராக. 5வது காரியம் மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹalleluya. Thank you Jesus. மத்தேயு 17:27. Thank you Jesus. ஹalleluya. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிலும் நாம் அவருக்கு இடராயிராதபடி கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காகவும் அவனிடத்தில் செலுத்து. 5வது பாயிண்ட் நான் சொல்றேன், பணத்தை காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை காண்பாய். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்றேன் எல்லாரும். இந்த 8ஆம் மாசத்துல நீ பணத்தை காண்பாய். ஹalleluya. எதுக்கான பணம் அப்படி சொன்னா, எதெல்லாம் உன்னால கட்ட முடியாது இருக்குதோ அதுக்கான பணத்தை காண்பாய். லோன் கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, போன் பில் கட்ட முடியல. அவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, திறந்து பார். ஹalleluya. அந்த மீன் வாயை திறந்து பார், அது வாயில ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். பணத்தை காண்பாய். இந்த மாசத்தை நீ நடத்துவதற்கான 1ஆம் தேதி வந்துருச்சு. ஐயோ, அதை கட்டணும், இதை கட்டணும், எதுவும் கட்ட முடியலன்னு கண்ணீரோடு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பணத்தை காண்பாய். ஹalleluya. அதை எடுத்து நீ கட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பணத்தை காணும் போது 2 விஷயம் பண்ணமா தம்பி, பிரதர். 2 காரியம் பண்ணுங்க பிரதர். என்ன தெரியுமா? அதை கட்ட முடியல, இதை கட்ட முடியல, எல்லாம் பெனால்டி போட்டு வட்டி போட்டு எல்லாம் அதிகமாகிடுச்சு, கட்ட முடியல, கண்ணீரோடு இல்லை. நீங்க ஆண்டவர் சொல்ற பணத்தை காண்ப. அந்த பணத்தை காணும்போது என்ன பண்ணோம்? உனக்காகவும் கட்டிட்டு எனக்காகவும் கட்டிட்டு பண்றாரு. ஆண்டவர் கொடுக்க வேண்டியது நீ கொடுத்துருன்றாரு. ராமன் செல்வம் ராயனு கொடுக்கணும், ராயனு கொடு. ஆக பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இந்த 8வது மாசத்துல நீங்க எதெல்லாம் ரொம்ப நாளா கடையா இருக்குதோ, எதெல்லாம் ரொம்ப நாளா நீங்க பணத்தெல்லாம் கட்டாம இருக்கிறீங்களோ, அதை கட்டுவதற்கான பணத்தை இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள். அப்பொழுது உங்கள் காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா.
பணத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஏசாயா 45:4 வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் மறைவிடத்தில் உள்ள எல்லா புதையல்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அதை இந்த மாதத்திலே உடைய கண்கள் காணப்போகிறது. அல்லேலூயா. நேரமில்லை, அடுத்த பாயிண்ட் நம்ம போயிடலாம். Thank you Jesus. பிரசங்கி 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 11:1. Thank you Jesus. Hallelujah. Holy Ghost. பிரசங்கி 11. Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, பலனை காண்பாய். வராம சொல்லுங்க. அல்லேலூயா. பலனை காண்பாய். பணத்தை காண்பாய் என்று போன பாயிண்ட் பார்த்தோம். பலனை காண்பாய் என்று இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டு விதைச்சிடலாம். ஒரு நாள் நீ உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்ட பேரு இல்ல, யாருக்கோ கொடுத்த பேரு, அதெல்லாம் இன்னைக்கு இந்த 8வது மாசத்துல உங்க வாழ்க்கையில அது பலனாய் வந்து நிறைய போகிறது. அல்லேலூயா. நீ பண்ண தான தர்மங்கள், நீ அடுத்தவங்களுக்காக உழைச்சல, அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டல, அதெல்லாம் ஒரு நாள் வீண் போகாத மகனே, மகளே, அதெல்லாம் ஒரு நாள் வீண் போகாது. இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறது, மற்றவங்க கஷ்டப்படும் போது நான் பார்த்துட்டு இல்லை, எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், ஆனால் எனக்கு யாரும் உதவி செய்யலையே, நான் கஷ்டப்படும் போது கண்ணீரோடு இருக்கிறீங்க. இந்த 8ஆம் மாசத்துல நீங்க அதை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. பலனை காண்பீர்கள். உன் ஆகாரத்தை தண்ணி மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு என்னைக்கோ ஒரு நாள் செஞ்ச அந்த நற்கிரைக்கு ஏற்ற பலனை கத்த இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தை கத்த உனக்கு தருகிறா. அப்படியே என்ன அர்த்தம்? என்னைக்கோ வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வராது முடிப்பட்ட, அதெல்லாம் இந்த 8வது மாசத்துல உனக்கு வரப்போகுது. சாட்சியா எழுபு இயேசுவின் நாமத்துக்கு மகிமைக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ பலனை காண போகிறா. அநேக நாட்கள் முன்பு நீ போட்ட தண்ணீர் மேல் போட்ட அந்த ஆகாரத்தின் பலனை இந்த மாசத்துல நீ காண போகிற. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படி நாமத்து நிமித்தம் நீ பட்ட பிரயாசங்கள்லாம் ஒரு நாள் வீணா போகாது. ஒரு நாள் கர்த்தருக்காக நீ பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனுக்கெல்லாம் இந்த மாசத்துல கர்த்தர் உனக்கு அள்ளி கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது 100 மடங்கு 1000 மடங்கு அவன் மேல வரப்போகுது. பலனை பார்க்க போற. கண்ணீரோடு நீ விதைச்சல ஒரு நாள்ல அநேக நாட்கள் பிறகு இந்த ஆகஸ்ட் மாசத்துல அந்த கண்ணீரோடு விதைச்சதுக்கெல்லாம் அறுக்க போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலனை காண போகிறார். உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவர் தரப்போகிறார். உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கத்த தரப்போகிறார். அநேக நாட்கள் முன்பதாக, ஓ ஹல்லேலூயா, உன் ஆகாரத்தை நீ தண்ணீர் மேல போட்டல, அதுல பலனை நீ காண்பா சுவிசேஷத்தின் நிமித்தமாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இதுல ஆழமான அர்த்தங்கள் உண்டு, நான் சொல்ல நேரம் இல்லை. கடைசியா 7வது பாயிண்ட் நான் சொல்றேன். அதே 128ஆம் சங்கீதம். முதல்ல நம்ம ஒரு பாயிண்ட் நினைச்சு தெரியுமா? 128ஆம் சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ இஸ்ரவேலின் பிள்ளைகளையும், நீ இஸ்ரவேலின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சமாதானத்தை இந்த மாசத்துல காண போற. பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்க போற. அப்ப பாருங்க, பிள்ளை வியாதியா இருக்கிற, சில பிள்ளைங்க வயிற்று சொல்லுதுங்க, சில பிள்ளைங்க தலைவலின்னு சொல்லுதுங்க, சில பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டுதுங்க, சில பிள்ளைங்க வளரவே மாட்டுதுங்க, ஒரே பிரச்சனையா இருக்குது. சில பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே ஸ்கின் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. சில பிள்ளைங்க நைட்ல அலறுது. என் பிள்ளையை நிமிச்சு எனக்கு சமாதானமே இல்லை, என் பிள்ளைகளால தான் எனக்கு நிம்மதியே இல்லை, என் ஆசைலாம், என் நிம்மதி, என் சமாதானம், என் ஆசீர்வாதம் எல்லாம் என் பிள்ளைங்க தான். ஆனால் என் பிள்ளைகளால எனக்கு வருத்தம், என் பிள்ளைங்க நிமித்தம் எனக்கு சமாதானமே இல்லை. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருந்தால் தான் எனக்கு சமாதானம். கண்ணீரோடு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பா, இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை பார்ப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதம் உங்க பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை, சுகமா வாழ்ந்திருப்பதை நீ பார்க்க போற. அவங்க கண்கள் காண போகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உன் சமாதானத்தை தடுக்கிற சாத்தானை ஆண்டவர் உன் காலை கீழே நசுக்கி போட போகிறார். அல்லேலூயா. ரோமர் 16:20 வசனத்தின்படி உன் சமாதானத்தை தடுக்க நினைக்கிற எல்லா சத்துக்களை சமாதானத்தின் தேவன் தான் சாத்தானை உன் காலை கீழே நசுக்கி போட போகிறார் இந்த மாசத்துல. இனி உன் வாழ்க்கையில சமாதானம் தான். என் பிள்ளைங்க படிக்கவே மாட்டுது, அசிங்கமா ஸ்கூல்ல போய் நிக்க வேண்டியதா இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு சமாதானமே போச்சே,
ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தை தருவேன், உங்களுக்கு நான் சமாதானம் தருவேன், பிள்ளை நல்லா படிக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வர கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தர போகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 53:5 நம்ம வாசிக்கிறோம், உன் ஆக்கினை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உன் ஆக்கினை ஏற்றுக்கொண்ட இயேசுவை பார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே இருந்தது. ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆக்கினை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஆகவே சிலுவிலே தூக்கப்பட்ட இயேசுவை பார். அந்த சமாதானத்தை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். உன் பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்க நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உயர்த்துவோம், கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதிலும் பெரிதானவரை காண்பார். ஆமென், ஆமென். இந்த ஆகஸ்ட் மாசம் அநேக பெரிய காரியங்களை உங்க கண்கள் காணப்போகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. உன் சத்துருக்களுடைய அழிவை நீங்கள் காணப்போகிறீர்கள். வனாந்தரத்தில் கஷ்டமான சூழ்நிலையில வனாந்தரத்தில் கர்த்தருடைய கரத்தை பார்க்க போறீங்க. எதெல்லாம் காணாம போச்சோ, காணாம போனதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஜீசஸ் ஒரு புது வாழ்க்கையை நீங்க காண போறீங்க. பணத்தை பார்க்க போறீங்க. இந்த மாசத்துக்கான எல்லா பணத்தையும் பார்க்க போறீங்க. பலனை காண போறீங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதுக்கான அந்த பலன் எல்லாம் நீங்க காண போறீங்க. பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண போறீங்க. எல்லாம் கண்கள் முடியாதவரே, நன்றியானவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த மாதத்துல சொன்ன இந்த வாக்குத்தத்தம், இதிலும் பெரிதானவரை காண்பா ஏவரை சொன்னீங்களே, நீ கொடுக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியதப்பா. அது இந்த மாதத்துல நானும் எங்க திருச்சபை மக்களும் இந்த வார்த்தை கேட்ட எல்லாரும் பெரிய காரியத்தை காண்பார்களாக. ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குதப்பா. ஒரு சத்துருக்களை அழிவதை நாங்க பார்க்க போறோம். ஆண்டவரே, நாங்க பணத்தை பார்க்க போறோம். இந்த மாசத்துக்கான பண தேவைகளை நாங்க பார்க்க போறோம். உங்க பிள்ளையோட சமாதானத்தை நாங்க பார்க்க போறோம். ஆண்டவரே, நான் பார்ப்பானவரே, நான் பார்ப்பானவருடைய வார்த்தையை நம்புறானவரேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோருடைய பேசுகிற எல்லா வித வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தை கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்ந்திருப்பார்களா, பணத்தை காண்பார்களாக, பலனை காண்பார்களாக, சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண்பார்களாக. Thank you Jesus. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. எங்கள் கண் காணல, ஒரு செவி கேட்கல, இருதயத்தால உணரல, அவ்வளவு பெரிய நன்மைகள் ஆண்டவரே. அந்த நன்மைகள் எங்கள் கண்களாலே காண்கிற இந்த மாதத்துக்குள்ள நீங்களை கொண்டு வந்து விட்டதுக்காக சொல்லுங்க. பிள்ளைகள் இந்த வார்த்தைப்படி பெரிய சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் எழுப்புங்க ஆண்டவரே. காணாம போன நிம்மதி, காணாம போன சமாதானம் அவருடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். நான் வாழ்க்கை இழந்து நிற்கிற ரூத்தை போல தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழை போல, ராகாலை போல வாழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறான். சுகமாய் வாழ்ந்திருப்பார்களாக. சுகமாய் வாழ்வதற்கு வேண்டிய நிர்வாகத்தையும் சுகத்தையும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த மாசத்துல ஆண்டவரே, அப்பா உங்க ஸ்தோத்திரம். வாடகை கட்ட, போன் பில் கட்ட, ஆண்டவரே லோன் கட்ட, ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே வரி செலுத்த வேண்டுமோ ஆண்டவரே அதெல்லாம் செலுத்த வேண்டும். பணத்தை இந்த மாதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காணும்படி செய்வீரா என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு நன்றி உள்ளவர்களாய் துதிக்கிறதுல, ஆவிக்குரிய ஜீவியத்துல நன்றாய் பெருகிறவர்களாய் மாறுவார்களாய். கர்த்தாவே, சபை இல்லாவிட்டாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் தேடுகிறவர்களுடைய பிள்ளைகள் மாறுவார்களாய் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மாதத்துல எந்த விபத்து நாசமோசம் அணுகாதபடி ஆண்டவரே, கர்த்தருடைய தூதர்கள் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருப்பதை என்னுடைய கண்கள் காணட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வயதானவர் எல்லாரையும் மறைச்சு கொடுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அநேக நன்மைகளை நாங்கள் காண போகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே.
அப்படியே நீங்களை ஆசீர்வதி தருகிறார். பொற்காலத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை ஞாயிற்றுக்கிழமைங்கிறபடினாலும் வழக்கம் போல 8:30 மணிக்கு காலையில் மீண்டும் நேரலையில், ஃபேஸ்புக் நேரலையில் உங்களை காண்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமார்கள். விசுவாச போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாம் கேட்க ஆயத்தமாய் அதில் கலந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மீண்டும் 8:30 மணிக்கு ஞாயிறு ஆராதனையிலே நாம் சந்திக்கிறோம். God bless you.